தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்றது முக்கியம்தான். ஆனா சொல்ற ஆள் யாரு அப்படின்றது தான் இப்ப நம்ம தமிழ் நிலத்துல பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி தான் திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் தமிழருடைய தலையில மிளகா அரைச்சி வச்சிருக்குது. அதனால இனியும் இந்த தமிழ் சமுதாய பிள்ளைகள் அல்லது தமிழ் நிலத்தில் இருக்கிற பிள்ளைகள் திராவிடத்தை நம்பி ஏமாறதுக்கு தயாரா இல்லை. அதுதான் இந்த பராசக்தி படத்தினுடைய தோல்வி. நீங்க பார்த்துருப்பீங்க, அயல் நாடுகளில் பராசக்தி படத்தை திரையிடுறதுக்கான காட்சியை பண்ணும்போது கிட்டத்தட்ட 900க்கு மேற்பட்ட சீட்ல 15 இடங்கள் 16 இடம் தான் புக் ஆகிருக்குது. தேட்டரை அந்த முதல் காட்சியை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இது நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல. அதே தான் இங்க தமிழ்நாட்டிலே நடக்கும். இப்போ வரைக்கும் படம் வெளியாயிடுச்சு. ஆனால் நமக்கு என்ன ரிசல்ட்டு? பராசக்தி படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, படம் தோல்வி. இதுதான் கிட்டத்தட்ட சேலம் பகுதியிலெல்லாம் தேட்டரே காலி, புக் ஆகலை அப்படின்ற நிலையில தான் இருக்குது. அதனால இவங்க தேர்தலுக்கு கிட்ட தேர்தல் நெருங்கும் போது நாம மீண்டும் ஒரு பராசக்தியை கொண்டு வந்துட்டு நாம இந்த தேர்தல் களத்துல நமக்கான ஒரு திராவிடத்துக்கான ஒரு பாசிட்டிவான விஷயத்த பார்க்கலாம், மாத்திடலாம் அப்படின்னு இவங்க முயற்சி செய்யறாங்க. அது இனி நடக்காது, கட்டாயமா தமிழ் நிலத்துல நடக்காது. நீங்க எப்படி பிஜேபி இங்க கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்றாங்களோ அதுதான் இனிமேல் திராவிடத்துக்கும் நடக்கும்.